ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், துதிகளில் பயப்படத்தக்கவர், ஆகாய மண்டலத்தில் உமக்கு நிகரானவர் யாரையா? பலவான்களின் புத்திரரில் உமக்கு ஒப்பானவர் யாரப்பா? மகிமையின் ராஜா, மகத்துவமுள்ள ராஜா, உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா. எங்கள் ஆத்மாவை வெறுமையாக விடாதேயும் ஆண்டவரே. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருள் நிறைந்த எங்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் தேவ ஆவியானவர், ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்த ஆவியானவர் எங்கள் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஒரு வார்த்தை சொல்லுங்க இயேசப்பா. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஒவ்வொருவருடைய ஆத்மாவிலும் வெளிச்சம் உண்டாகட்டும் ஆண்டவரே. நிறைவான அபிஷேகம் தாரும், அளவில்லா கிருபைகள் ஊற்றும், ஆனந்த மழை பெய்ய செய்யும், அபிஷேக ஆழத்தை காட்டும். நிறைவான அபிஷேகம் தாரும், அளவில்லா கிருபைகள் ஊற்று, ஆனந்த மழை பெய்ய செய்யும், அபிஷேக ஆழத்தை காட்டும். இயேசுவே இயேசுவே உம்மிடம் தான் வந்தே, இயேசுவே இயேசுவே உம்மிடம் தான் கேட்கிறேன். தாகம் என்னில் தீர்க்க மாறும், தேவாவும் நதியில் மூழ்கச் செய்யும். தாகம் என்னில் தீர்க்க வாரும், தேவாவும் நதியில் மூழ்கச் செய்யும். பாத்திரம் நிரம்பி வழிந்திடச் செய்யும், பாத்திரம் நிரம்பி வழிந்திடச் செய்யும். பரனேவும் வழியில் தினம் நடத்தும், பரனேவும் வழியில் தினம் நடத்தும். நிறைவான அபிஷேகம் தாரும், அளவில்லா கிருபைகள் ஊற்று, ஆனந்த மழை பெய்ய செய்யும், அபிஷேக ஆழத்தை காட்டு. இயேசுவே இயேசுவே உம்மிடம் நான் வந்தேன், இயேசுவே இயேசுவே உம்மிடம் தான் கேட்கிறேன். மாம்ச சிந்தை மடிய செய்யும், ஆவியின் சிந்தை வளர செய்யும். மாம்ச சிந்தை மடிய செய்யும், ஆவியின் சிந்தை வளர செய்யும். கனி நிறைந்த வாழ்வினை வாழ, கனி நிறைந்த வாழ்வினை வாழ, கர்த்தாவே உந்தன் கருணை காட்டும், கர்த்தாவே உந்தன் கருணை காட்டும். ஆமென் ஆண்டவரே. ஆண்டவரே, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதுன்னு தாவீது ராஜா சொன்னாங்களே இயேசப்பா. எங்கள் ஒவ்வொருவருடைய பாத்திரமும் நிரம்பி வழிகிற பாத்திரமா இந்த காலை வேளையில் வணைந்து கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தில் ஒரு நாமம் நிரப்புகிறவர் ஆண்டவரே. நீர் வெறுமைகளை நிரப்புகிறவர் ஆண்டவரே. யாரையுமே வெறுமையா விட மாட்டீங்கப்பா. நீர் வானத்தையும் பூமியும் நிரப்புகிறவர்.
எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். எங்கள் மத்தியிலே நீர் உலாவிக் கொண்டிருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளன் 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டி கொண்டிருக்கிற தேவ குமாரனுக்கு ஒப்பான மனுஷகுமாரன் எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிற கர்த்தர், தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற கர்த்தர், தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். ஹல்லேலூயா. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய பிள்ளைகளுடைய ஆத்மாவையும் கர்த்தர் இந்த காலை வேளையிலே நீ நிரப்பும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். நிரப்புகிறவர் எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறீங்க இயேசப்பா. ஒவ்வொருடைய கண்ணீரையும் கர்த்தர் துடைப்பீராக. ஒவ்வொருடைய ஜனத்தின் முறிவை கட்டுவீராக. அடி காயங்களை கர்த்தர் குணமாக்குவாராக. கர்த்தர் பெரிய காரியங்களை நீங்க செய்ய போறீங்க. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை, உடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம். உடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிற கர்த்தர் வார்த்தையானவர், ஜோதிகளின் பிதா, பரிசுத்த பிதா, நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதி, அடியாளின் வலது பார்சத்திலே மகா தீர்க்கதரிசியானவராய் நின்று கொண்டிருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. அடியாளை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுவாராக. உடைய சமூகத்தில் வெறுமையாக்குகிறோம், தாழ்த்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயமளிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இங்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் என் அன்பின் வணக்கங்களையும் நான் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொருடைய ஆத்மாவை இந்த காலை வேளையிலே கர்த்தர் நிரப்புகிறவராய் வந்திருக்கிறார். ஆத்மாவை மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன வகையில வெறுமை காணப்படுகிறதோ எல்லா வெறுமைகளை நிரப்புகிற கர்த்தர் நம் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாமா? உபாகமம் 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பென்யமீனை குறித்து அவன் கர்த்தருக்கு பிரியமானவன், அவரோட சுகமாய் தங்கி இருப்பான், அவனை என்னாலும் அவர் காப்பாற்றி, அல்லேலூயா, அவன் எல்லைக்குள்ளே வாசமாய் இருப்பார். மோசேயை குறித்து மோசே தேவனுடைய மனுஷனாகிய மோசே பென்யமீனை குறித்து ஆசீர்வதிக்கும் பொழுது என்ன சொல்லி ஆசீர்வதிக்கிறான்? பென்யமீன் கர்த்தருக்கு பிரியமானவன், அவன் கர்த்தரோட சுகமாய் தங்கி இருப்பான். இந்த அனுபவம் நம் வாழ்க்கையில் இருக்கிறதா? நீ கர்த்தருக்கு பிரியமானவன் என்ற பட்டத்தை நீ பெற்றிருக்கிறாயா? இல்லை மனுஷனை பிரியப்படுத்தி கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? நான் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. எத்தனை பேர் தேவனால் கர்த்தருக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றிருக்கிறாங்க? பென்யமீன் கர்த்தருக்கு பிரியமானவன், அவன் அவரோட சுகமாய் தங்கி இருப்பான். என்னாலும் கர்த்தர் என்ன செய்வாராம்? பிரியமா நடந்தோம்னா கர்த்தர் டெய்லி நம்மளை நடத்துகிற கர்த்தர், டெய்லி நம்மை காப்பாற்றுகிற கர்த்தர், நம்முடைய எல்லைக்குள்ளே வாசமாய் இருக்கிற கர்த்தர். ஆண்டவர் வாசம் பண்ணுகிற பரிசுத்த வாசஸ்தலமாய் நாம் காணப்படுகிறோமா? தேவனுடைய பிரியம் நம்மில் காணப்படுகிறதா? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எடுத்துக்கொள்ளப்பட்டான்.
விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட உன்னதமான அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? தாவீது ராஜா சொல்கிறார், சங்கீதம் 4:8 சொல்கிறார், சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். நீர் ஒருவரே, நம்மை சுகமாய் தங்க பண்ணுகிற கர்த்தர் ஒருவரே. பென்யமீனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் அவரோட சுகமாய் தங்கி இருப்பான். தாவீது ராஜா சொல்கிறார், 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 நாளாகமம் 28:4. இப்போதும் இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் என்றைக்கும் ராஜாவாய் இருக்க இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என் தகப்பனுடைய வீட்டாரில் எல்லாம் என்னை தெரிந்து கொண்டார். அவர் யூதாவையும் என் தகப்பன் குடும்பத்தையும் தலைமையாக தெரிந்து கொண்டார். என்னையும் யூதாவின் வம்சத்திலே என் தகப்பன் குடும்பத்தையும் தலைமையாக தெரிந்து கொண்டு என்னை எல்லா இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக்க என் தகப்பனுடைய குமாரருக்குள், ஹல்லேலூயா, என் தகப்பனுக்கு 8 குமாரர்களோ 7 குமாரர்களோ ஈசாய்க்கு, ஆனால் வசனம் சொல்கிறது என் தகப்பனுடைய குமாரருக்குள் என் மேல் பிரியம் வைத்தார். ஆடுகளின் பின்னே அலைந்து திரிந்தேன், ஆடுகளின் பின்னே அலைந்து திரிந்தேன், அரியணையில் ஏற்றி அழகு பார்த்தீர், என்னை அரியணையில் ஏற்றி அழகு பார்த்தீர். ஆடுகளின் பின்னே நடந்த சிறுமையும் எளிமையுமான தாவீதை தகப்பனால் தாயால் அருவருக்கப்பட்ட, வெறுத்து ஒதுக்கப்பட்ட அந்த அற்பமான, அதான் தாவீது ராஜா சொல்லுவான், நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். எங்க அப்பா குடும்பத்தை, என்னையும் எங்க அப்பா குடும்பத்தையும் யூதாவையும் தலைமையாக தெரிந்து கொண்டு என் தகப்பனுடைய குமாரருக்குள் என்மேல் பிரியம் வைத்தார். பிரியம் வைத்ததுனால அரியணையில் ஏற்றி அழகு பார்த்தார். பிரியம் வைத்தாதான் சிறையிருப்பு திருப்பப்படும். கர்த்தாவே உம்முடைய தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். கர்த்தர் பிரியம் வைத்து நம்ம மேல செய்யணும். பிரியம் வைத்தார். தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மகன். அவன் சொல்கிறான், சங்கீதம் 40:8, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். விருப்பம் இருக்கா? ஆண்டவர்ட்ட விருப்பம் இருக்கா? உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். முத விரும்பணும். சங்கீதம் 143:10 என்ன கூறுகிறது? உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரலும். Teach me Lord to do your good will. உமக்கு பிரியமானதை செய், எனக்கு போதி தரலும் ஆண்டவரே. உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. எனக்கு போதிங்க ஆண்டவரே, நான் விரும்புறேன். அப்பா பார்த்து நம்ம சொல்லலாமா, உமக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புறேன் ஆண்டவரே. இத்தனை பேருக்கு விருப்பமே இல்லை. நம்ம எப்படி ஜெபம் பண்ணணுமா? உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரலும், எனக்கு டீச் பண்ணுங்க ஆண்டவரே. உம்முடைய நல்ல ஆவி, உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. உன்னத பாட்டு 7:10 என்ன சொல்கிறது? நான் என் நேசருடையவள், அவர் பிரியம் என் மேல் இருக்கிறது. சொல்ல முடியுமா?
உன்னத பாட்டு 7 பத்தி என்ன சொல்கிறது? நான் என் நேசருடையவள், மணவாளனுக்கு மணவாட்டிக்கும் உள்ள உறவு. உன்னத பாட்டு 6:3 இன்னும் அழகாக கூறுகிறது. உன்னத பாட்டு 6:3, நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர். அல்லேலூயா. அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். சொல்ல முடியுமா? நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர், அவர் பிரியம் என் மேல இருக்கிறது. மணவாளனுக்கு மணவாட்டிக்கும் உள்ள உறவு, கர்த்தருடைய பிரியம் நம்ம மேல இருக்குதா? செக் பண்ணி பார்ப்போம். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். காலேப் சொல்வான், முரட்டாட்டமான பிடித்த அந்த ஜனங்களை நோக்கி, கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் இந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிட்டு நம்ம எளிதா போய் ஜெயித்துக் கொள்ளலாம். இதுதாங்க விசுவாச வார்த்தை. பிரியமாய் இருந்தால் என் மேல உங்க பிரியத்தை வைங்க ஆண்டவரே. மோசே கேட்டானப்பா, சங்கீதம் 90 கடைசி வசனம், எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எது இருந்தாலும் இல்லாட்டாலும் உங்க பிரியம் என் மேல இருக்கணும் ஆண்டவரே. உங்க பிரியம், உங்க பிரியம், உங்க பாசம் என் மேல இருக்கணும், என் பிள்ளைங்க மேல இருக்கணும், என் கணவர் மேல இருக்கணும், என் குடும்பத்தின் மேல இருக்கணும், சபையின் மேல இருக்கணும். உங்க பிரியம் என் மேல இருக்கணும் ஆண்டவரே. நீர் விரும்புகிற பாத்திரமாய் என்னை வணைந்து கொள்ளுமே. தானியேல் 9:23 என்ன கூறுகிறது? தேவதூதன் சொல்லும் போது கூட எப்படி கூப்பிடுறாரு தெரியுமா? பிரியமான புருஷனாகிய தானியேலே. ஆண்டவர் சொல்றாரு, ஏஞ்சல்ஸும் கூப்பிடும் போதே அப்படிதான் கூப்பிடுறாங்க. நீ தேவனுக்கு மிகவும் பிரியமானவன். பிரியமானவன், பென்யமீன் பிரியமானவன் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா தானியேலை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீ தேவனுக்கு மிகவும் பிரியமானவன். நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. காரணம் என்ன? உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பி நடந்த தேவ மனிதன். அவன் பாபிலோனில் இருந்தாலும் கர்த்தருக்கு பிரியமானவன். அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலும் செய்வான், அந்த சிறையிருப்பின் தேசத்திலும் செய்தான். அவனை குறித்து தேவனும் சாட்சி கொடுத்தார். காபிரியேல் தூதன் கூப்பிடும் பொழுது, பிரியமான புருஷனாகிய தானியேலே. என்ன ஒரு வண்டர்ஃபுல் வேர்ட், பியூட்டிஃபுல் வேர்ட். நீ பிரியமானவன் அல்ல, மிகவும் பிரியமானவன். காரணம் என்ன? விசேஷித்த தேவர்களுடைய ஆவி உன்மேல் இருக்கிறது. பரிசுத்த தேவர்களுடைய ஆவி உனக்குள் இருக்கிறது. ஏங்க, ராஜாவுடைய போஜனத்தினாலும் ராஜாவுடைய எந்த ஒரு அருவருப்புகளினாலும் நான் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன்னு சொல்லி 4 வாலிபர்கள் தங்களை கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை பண்ணினார்கள். தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா. 4 வாலிபருக்கும் கர்த்தர் விசேஷித்த ஞானத்தை கொடுத்தார். தானியேலுக்கோ வென்றால் சகல எழுத்திலும் வியாக்கியானம் என்ற வரும் எல்லா வரத்தையும் கர்த்தர் கூடுதலாக கொடுத்து மகனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இருதயத்திலே தீர்மானம் பண்ணின ஒரு தானியேல். தீர்மானம் பண்ணி இருக்கிறோமா? உலக அருவருப்புகளினால் அசுத்தங்களினால் நான் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன். பவுலையா சொல்லும்போது சொல்வார், தேவனுடைய சுவிசேஷத்திற்காக நான் பிரித்தெடுக்கப்பட்டவன். அந்த எண்ணம் இருக்கிறதா? நீ வேறு பிரிக்கப்பட்ட மகள். உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதே. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை கூறுகிறது. யோவான் 8:29 சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசப்பாவை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? ஏசப்பாவே சொல்றாங்க, பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா! என்ன ஒரு உன்னத அனுபவம்! பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்யணும்னு ஆவியானவர் விரும்புகிறார்.
3 யோவான் 1:2 சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதும்போது பிரியமான காயுவே, பிரியமானவனே, அதுல 3 தடவை கூப்பிடுறார், பிரியமானவனே, பிரியமானவனே, பிரியமானவனே. ஊழியக்காரனுக்கு பிரியமானவனா தான் இருக்கிறான், கர்த்தருக்கு பிரியமான பாத்திரம். இப்படிதான் சாமுவேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கோம். சாமுவேல் என் பிள்ளையாண்டான், வளர்ந்து அவன் மனுஷருக்கும் தேவனுக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். தேவன் விருப்பப்படுற மாதிரி நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறதா? மத்தேயு 3:17 சொல்லப்பட்டிருக்கிறது, அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, வாசிக்கிறீங்களா? மத்தேயு 3:17, அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன். ஹல்லேலூயா, இவர் என்னுடைய நேசகுமாரன். ஆண்டவர் என்ன பார்த்து உங்களை பார்த்து சொல்லணும், நேசகுமாரத்தி, நேசகுமாரன். எல்லாருமே இயேசுபாக்கு பிள்ளைங்க தான், உலகத்தில் அத்தனை பேர் இயேசுபாக்கு பிள்ளைங்க தான். ஆனால் ஆண்டவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டவங்க விசேஷித்த பிள்ளைகள். அதுலேயும் கீழ்ப்படுகிற பிள்ளைகள் மேல் தேவன் எப்படி இருக்கிறாரு? பிரியமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயந்து ஒரு வழியில நடக்கிறவங்க மேல கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். பிதாவானவர் சாட்சி கொடுத்தார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன். சங்கீதம் 132 அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 13-14 கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு, அவர் விரும்பி தெரிந்து கொண்ட சீயோன், அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். ஆண்டவர் வாசம் பண்ணா அங்க என்னென்னலாம் பிளஸ் பண்ணுவார் தெரியுமா? ஆண்டவர் விரும்புற மாதிரி அங்க நடக்குது. அதன் ஆகாரத்தை ஒரு குடும்பத்துக்குள்ள, சபைக்குள்ள கர்த்தர் விரும்பி வாசம் பண்ணா அவர் என்ன செய்வாராம்? அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன். அதன் ஏழைகளை அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். அதன் ஆசாரியர்களுக்கு ரட்சிப்பை உடுத்துவேன். அதில் உள்ள பரிசுத்தவான்கள் மிகவும் கெம்பீரிப்பார்கள். அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். நான் அபிஷேகம் அணிவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துகிற கர்த்தர், உன் சத்துருக்களுக்கு அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும். உன் மீதிலோ உன் கிரீடம் பூக்கும். இதோ மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்தில் அவர் வாசமாய் இருக்கிறார், வாசமாய் இருப்பார். தேவன் தாமே அவனோடு கூட இருந்து கண்ணீர் யாவையும் துடைப்பார். நீ கர்த்தருக்கு பிரியமானவனாய் நடந்தால் நீ கர்த்தரோடு சுகமாய் தங்கி இருப்பாய். என்னாலும் உன்னை காப்பாற்றுகிற கர்த்தர். எப்படிங்க காப்பாற்றுகிறார்? கண்மணியை போல காப்பாற்றுகிற கர்த்தர். ஏசாயா 27:3 என்ன சொல்கிறது? கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் உன்னை சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் உன்னை காத்துக் கொள்வேன். ஹல்லேலூயா. மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். தேவனுடைய மகிமை உன்மேல் காணப்படும். இப்படிதான் ஆண்டவருடைய வார்த்தை கூறுகிறது. உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். எனக்கு தெரியாது என் பின்னாடி என்ன நடக்குது, யார் என்ன ஃபாலோ பண்றாங்கன்னு. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை கூறுகிறது, உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், அவர் மறு உத்தரவு கொடுப்பார். இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். தானமா இருக்கேன், உன் கூட தான் இருக்கிறேன்னு சொல்லுவார் ஆண்டவர். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவரே
வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. முக்கியமான விஷயம், மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுக்கு கீழ்ப்படியாது, கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. கர்த்தரை விட நீ யாரை அதிகமாய் நேசித்தாலும் சரி, புஸ்தகத்தை நேசித்தாலும் சரி, மனிதனை நேசித்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸை நேசித்தாலும் சரி, செல்போனை நேசித்தாலும் சரி, அம்மா அப்பாவை நேசித்தாலும் சரி, என்னை விட தகப்பனையோ தாயையோ மனைவியையோ பிள்ளைகளையோ அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரவான் அல்ல. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து, என்னையே நான் வெறுக்கணும், தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இப்படிதான் என்ன ஃபாலோ பண்ணணும். உங்களுக்குள்ள எல்லா காரியங்களும் வெறுத்து இருக்கிறோமா? கர்த்தரை விட பொன்னை அதிகமாய் நேசிக்கிறாயா? மனிதனை அதிகமாய் நேசிக்கிறாயா? ஃப்ரெண்ட்ஸை அதிகமாய் நேசிக்கிறாயா? இல்ல ஊழியத்தை அதிகமாய் நேசிக்கிறாயா? ஊழியத்தை விட தேவனுடைய பாதத்தில் காத்திருந்த மரியாளை தான் கர்த்தர் பாராட்டினார். தேவையானது ஒன்றே. மரியாளோ வென்றால் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையில கர்த்தர் சொல்கிறார். நீ கர்த்தருக்கு பிரியமானவனாய் நடந்தால் நீ கர்த்தரோடு சுகமாய் தங்கி இருப்பாய். மகனே மகளே, உன்னை என்னாலும் அவர் காப்பாற்றுவார். உன் எல்லைக்குள்ளே கர்த்தர் வாசமாய் இருப்பார். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்கிறார், கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். உன் காரியங்கள் வாழ்க்கைப்படணுமா? கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கணும். மோசேயை போல ஜெபம் பண்ணுவோம், எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. பென்யமீன் என்றால் என்ன அர்த்தம்? என் வலதுகரத்தின் மகன். பிரசவ நேரத்தில் அவங்க அம்மா ராகேல் உயிர் பிரிகிற நேரத்தில் பெனோனி அப்படின்னு சொன்னாங்க, துக்கத்தின் மகன். அவங்க அப்பா நோனோ, என் வலதுகரத்தின் மகன். ஹல்லேலூயா. உன்னை என் கையில் முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். எல்லைக்குள்ளே வாசமாய் இருக்கிற கர்த்தர். இரண்டாவதாக சங்கீதம் 147:14. அவர் அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி. ஹல்லேலூயா. ரெண்டாவது, பார்த்தோம் எல்லைக்குள்ளே வாசமாய் இருக்கிற கர்த்தர். ரெண்டாவது, கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருந்தார், உன் எல்லைகளை கர்த்தர் சமாதானம் உள்ளவைகளாய் மாற்றுகிறார். சங்கீதம் 147 அதுலயும் சொல்லப்பட்டிருக்கு 11-12. எதுல கர்த்தர் பிரியமா இருக்காரா? அதுக்கு முன்னாடி வசனத்திலிருந்து வாசிங்க பாப்பா. குதிரையின் பலத்தில விருப்பமாகிறார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல். ஹல்லேலூயா. குதிரையின் பலத்துல என் ஞானத்தினால நான் எல்லாம் சாதிச்சிடலாம், இவ்வளவு படிச்சிருக்கிறேன், ஒன்றும் முடியாது, எதனால எதுவும் சாதிக்க முடியாது. குதிரையின் பலத்துல விருப்பமாய் இராத தெய்வம், வீரனுடைய கால்களில் பிரியப்படாதவர். ஆண்டவரே, நீங்க சொன்னீங்களப்பா, என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா. ஆண்டவருடைய கிருபை இல்லாம நம்ம எதுவுமே சாதிக்க முடியாதுங்க. ஒரு வார்த்தை கூட பேச முடியாது.
உமக்கு பயந்து உம்முடைய கிருபைக்கு நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரே. எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே. நான் நடக்கிறது உங்க கிருபை தான், நான் ஓடுறது உங்க கிருபை தான், நான் சமையல் பண்றது உங்க கிருபை தான், பாத்ரூம்குள்ள போய் இருக்கிறது உங்க கிருபை தான், வெளியே வர்றது உங்க கிருபை தான். எல்லாமே உங்க கிருபை. குளிக்கிறதும் கிருபை தான், எல்லாமே உங்க கிருபை. அத பவுலையா சொன்னார், நான் இருக்கிறதே தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாமாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, நான் இல்லைங்க, என்னுடனே இருக்கிற தேவ கிருபை அப்படி செய்தது. என்னுடைய இருக்கிற தேவ கிருபை. தாவீது ராஜா சொன்னான், நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன் ஐயா. என் பலத்தில் அவன் எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி தெரியுமா? அவனை பத்தி டைட்டில்ஸ் கொடுத்துப்பட்டிருக்கோம். யுத்த வீரன், காரிய சமர்த்தன், எல்லாவற்றை சாமர்த்தியவாதி, விசேஷித்த ஞானம் உள்ளவன், பராக்கிரமசாலி. ஆனா அவன் சொல்றான், நான் ஒண்ணுமே இல்லப்பா, உங்க கிருபையின் மேல நான் நம்பிக்கையா இருக்கிறேன். நானும் நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உனக்கு எதிராய் நான் வருகிறேன். சத்துருவே, உடைய நாமத்தின் மேல நம்பிக்கை. ஆனா சிலர் மேன்மை பாராட்டுறது போல ரதங்களை குறித்தோ குதிரைகளை குறித்தோ நான் மேன்மை பாராட்டல. நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறவன், கர்த்தருடைய கிருபையை குறித்து உயர்த்துகிறவன், அவனை கர்த்தர் ஜெயிக்க வைப்பார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். நீங்க தான்ப்பா எல்லாம் சொன்னா, அவர் என் மேல பிரியமா இருந்து எல்லா காரியங்களையும் கர்த்தர் செவ்வைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். எருசலேமே, நீ கர்த்தரை என்ன செய்? சோதரி. சீயோனே, உன் தேவனை துதி. அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறான்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை கூறுகிறது, அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தி ஆக்குகிறார். உன் எல்லைகள் ஃபுல்லா சமாதானம், அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம். உங்களையே சார்ந்து கொள்கிற ஆண்டவரேன்னு சொன்னா, அவருடைய நாமத்தை உயர்த்தினால், கர்த்தரை துதித்துக் கொண்டே நீ இருந்தால், கர்த்தருடைய பிரியம் உன் மேல இருந்தால், உன் எல்லைகளை கர்த்தர் சமாதானம் உள்ளவைகளாய் கர்த்தர் மாற்றுகிறார். உச்சிதமான கோதுமையினால் கர்த்தர் திருப்தியாக்குகிறார். ஏசாயா 54:13 என்ன கூறுகிறது? உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும். நம் பிள்ளைங்கள் எல்லாம் ஜெபிக்க வேண்டிய ஜெபம், ஆண்டவரே எங்க பிள்ளைங்கள் எல்லாம் ஆண்டவரே கர்த்தரால போதிக்கப்பட்டு இருக்கணும் ஆண்டவரே, எங்க பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கணும் ஆண்டவரே. யோபை பார்த்து அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, உடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது ஒரு குறைவையும் நீ காண மாட்டப்பா. கூடாரத்திலே சமாதானம். என் ஜனம் சமாதான தாவரங்களிலே குடியிருக்கும். நான் தங்கி இருக்கிற தாவரம் சமாதானம். இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, அதன் வழிகள் ஸ்வீட் வேஸ், இனிதான வழிகள், அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம், அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம். சங்கீதம் 122:7 என்ன கூறுகிறது? உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. அதுக்கு முந்தின வசனம் எப்ப ஆண்டவர் தாராராம்? 6வது வசனம், எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஆமென். உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. எருசலேம்னா என்ன? மகாராஜாவின் நகரம். இஸ்ரவேல் தேசத்தை மட்டுமல்ல, அவருடைய சபை எருசலேம் தான், அவருடைய பிள்ளைகளும் எருசலேம் தான். அவருடைய பிள்ளைகளை நேசிக்கிறவங்க, அவருடைய சபையை நேசிக்கிறவங்க, அவருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறவங்க, அவருடைய தேசத்துக்காக ஜெபிக்கிறவங்க சுகித்திருப்பார்கள்.
இப்ப என்ன நீங்க நேசிச்சீங்கன்னா நீங்க சுகமா இருப்பீங்க. அவருடைய பிள்ளைகளை நேசிக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? சுகமா இருப்பார்கள். கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது, எருசலேமின் சமாதானத்துக்காக நீ வேண்டிக்கொள். தேவனுடைய பிள்ளையின் சமாதானத்துக்காக நீ வேண்டிக்கொள். உனக்கு தெரிஞ்ச குடும்பங்களுக்காக நீ ஜெபி. மகாராஜாவின் நகரம் இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜெபி. அவருடைய சபைக்காக ஜெபி. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம் கடந்து வரும் என்று ஆண்டவர் சொல்கிறார். உன் அரமனைக்குள்ளே சுகம் கடந்து வரும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆனா யாருக்கு சமாதானம் இல்லை தெரியுமா? அதையும் நான் சொல்ல விரும்புறேன். துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லைங்க. தங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரரோட போக பண்ணுவார். இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. ஆண்டவர் என் முன்னாடி போகும்போது கோணலானவர்களை செவ்வையாக்கி நடத்துறாரு. ஆனா நான் உங்க பாதையில வரமாட்டேன், கோணலான பாதைக்கு தான் போவேன்னா போப்பா அக்கிரமக்காரரோட போக விட்டுருவாராம். 2 ராஜாக்கள் 9:22 எப்போ சமாதானம் இருக்காதுங்கிறதை நான் சொல்ல விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 9:22. யோராம் யெகூவை கண்டவுடனே யெகூவே சமாதானமா என்றான். அதற்கு யெகூ, உன் தாயாகிய யேசபேலின் வேசித்தனங்களும் அவளுடைய பில்லி சூனியங்களும் இத்தனை ஏராளமாய் இருக்கையில் சமாதானம் ஏது? என் குடும்பத்துல என் வாழ்க்கையில வேசித்தனம் விபச்சாரம் கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள் என் வாழ்க்கையிலும் என் குடும்பத்திலும் காணப்படும் பொழுது சமாதானத்துக்கு இடமே இல்லைங்க. இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபின் கர்த்தருக்கு மோசமா நடந்த மகன் தான் ஆகாப். ஆகாபுடைய குமாரன் தான் யோராம். அவன் சீரியரோடு யுத்தம் பண்ணதுல அவன் காயப்பட்டு போய் இஸ்ரவேலிலே படுத்திருக்கிறான். அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய அகசியா, அந்த அத்தாலியால் என்கிற துன்மார்க்கமான ஸ்திரீயின் மகன், அவன் கடந்து வருகிறான். பார்ப்பதற்காக யோராமை பார்க்க சுகநலன் விசாரிக்க வருகிறான். அப்பொழுது கர்த்தர் யெகூவை அனுப்பிவிடுகிறார். தீர்க்கதரிசியால் அபிஷேகம் பண்ணப்பட்டு, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு, ஆகாபின் குடும்பத்தை நீ அழிக்கணும். என் உள்ளம் உடைந்து போயிருக்கிற உள்ளத்தை நினைத்துன்னு அழிக்க முடியாத துரிதமாய் ரதத்தை ஓட்டி வந்து கொண்டிருக்கிறான். இந்த ஜாமக்காரன், இஸ்ரேலின் அந்த ஜாமக்காரன், அவன் பார்த்து சொல்கிறான், ராஜா யோராம், ஒரு கூட்டம் வருகிறதே, அப்போ ஒரு குதிரை வீரன் அனுப்பிவிடு அப்படின்னு. அவன் போய் சமாதானமான்னு கேளு. ஏய் யெகூவே சமாதானமா? சமாதானம் உனக்கு என்ன, என் பின்னாடி வா. இப்படி 2வது ஆளையும் அனுப்பி விடுறான். 2வது ஆளும் அப்படிதான் சொல்றான். கடைசியில் இவங்க ரதத்துல வேகமா போறாங்க. யாரு? யோராமும் அகசியாவும் ஸ்பீடா போறாங்க. அந்த இஸ்ரேலன் ஆகிய நாபோத்தின் நிலத்திலே சந்திக்கிறாங்க. யெகூவே சமாதானமா? என்னப்பா சமாதானம்? உன் தாயாகிய யேசபேலின் வேசித்தனங்கள் விபச்சாரங்கள் ஏராளமா இருக்குது, சமாதானத்தை பற்றி என்னப்பா பேச்சு? அவன் கொன்று போட்டான். கர்த்தர் தம்முடைய கோபத்தை விட்டு திரும்பினார். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என் குடும்பத்தில் உங்களுக்கு பிரியமில்லாத அருவருப்புகள் என் குடும்பத்தில் காணப்படக்கூடாதுப்பா. நான் அவர் எதை சிநேகிக்கிறார் தெரியுமா? நீர் சிநேகிக்கிற பரிசுத்தம் சொல்லப்பட்டிருக்கு. நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவே பரிசுத்தர் என்று மதிக்கப்படுவேன். அவர் எப்படி மதிக்கப்படுறாராம்? பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று 24 hours தேவதூதர்கள் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ நம்மளால முடியாது. நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபம் பண்ணணும். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 25, 26, 27. எசேக்கியேல் 30. நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நீங்க எங்க ஒவ்வொருத்தர் மேலும் என் குடும்பத்துக்குள்ள நீங்க வாங்க ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருத்தர் மேலையும் உங்களுடைய சுத்தமான ஜலத்தை எங்க மேல தெளிங்க ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் எங்களுடைய எல்லா நரகலான எல்லா விக்கிரகங்களையும் நீக்கி, ஹல்லேலூயா, என்னையே நான் சுத்தப்படுத்த முடியாது. அவர் சொல்றாரு, நான் உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள்.
எங்க மேல நம்ம ஜெபம் பண்ண வேண்டிய கண்டிப்பான ஜெபம், எங்கள் ஒவ்வொருவர் மேல சுத்தமான ஜலத்தை தெளிங்கப்பா. எங்கள் சீர்கேடுகளை குணமாக்குங்க ஆண்டவரே. எங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் நரகலான எல்லா விக்கிரங்களையும் நீக்கி நீங்க சுத்தமாக்குங்கப்பா. ரட்சிப்பு கர்த்தருடையது. இப்ப நான் போய் ஒரு மனுஷனை போய் ரட்சிக்க முடியுமா? முடியவே முடியாது. நான் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ரட்சிப்பு கர்த்தருடையது. அடுத்து என்னது பாப்பா? தொடர்ந்து வாசி. உங்களுக்கு ஆண்டவர் ஹார்ட்ல ஒரு ஆபரேஷன் பண்றாரு. ஆண்டவர் என் ஹார்ட்ல இந்த காலை வேளையில ஒரு ஆபரேஷன் பண்ணுங்க ஆண்டவரே. ஒரு நவமான இருதயத்தை எனக்குள்ள வைங்க ஆண்டவரே. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு, கல்லான இருதயம் யாருக்குமே அவங்க இணங்க மாட்டாங்க. ஸ்டோனி ஹார்ட், ஸ்டபான் ஹார்ட், அந்த கல்லான இருதயத்தை என் மாம்சத்திலேருந்து புடுங்கி போட்டுருங்க ஆண்டவரே, எடுத்து போட்டுருங்க ஆண்டவரே. நவமான இருதயத்தை எனக்குள்ள வைங்க ஆண்டவரே. அடுத்து என்ன சொல்றாரு? சதையான இருதயம், டெண்டர் ரெஸ்பான்சிவ் ஹார்ட், இளமையான ஒரு இருதயம், சதையான இருதயத்தை எனக்குள்ள நீங்க வைங்க ஆண்டவரே. சவுல் ராஜா வாழ்க்கையில தான் சம்பவித்தது. தேவாவியானவர் அவன் மேல் இறங்கினார். தேவன் அவனுக்கு வேற இருதயத்தை கொடுத்தார். ஆண்டவரே, இந்த நாளில் எனக்கு ஒரு புதிய இருதயத்தை நீங்க கொடுங்க ஆண்டவரே. என் குடும்பத்தை நீங்க சுத்தமாக்குங்க ஆண்டவரே. எல்லா அருவருப்புகளை நீக்கி போடுங்க ஆண்டவரே. எங்கள் உள்ளத்துல ஒரு புதிதான ஆவியை கட்டளையிட்டு உங்கள் கட்டளைகளில் நடக்கவும் உங்கள் நீதி நியாயங்களின்படி நடக்கவும் பண்ணுகிற கர்த்தர் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது நம்முடைய எல்லைகளிலே சமாதானம். அடுத்தபடியாக எல்லைகளில் பெருக்கம். 1 நாளாகமம் 4:10. எல்லைகளை பெருக செய்கிற கர்த்தர் நம் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அவங்க அம்மா அந்த குழந்தையை பெறும் பொழுது துக்கத்தோடே பெற்றேன் என்று சொல்லி யாபேஸ்ன்னு சொல்லி பெயரிட்டாங்க. ஆனா அவன் ஒரு சின்ன குட்டி பிரேயர் பண்றான். இஸ்ரவேலின் தேவனை நோக்கி பிரேயர் பண்றான். தேவரீர் என்னை ஆசீர்வதிங்கப்பா, என் எல்லையெல்லாம் பெரிதாக்குங்கப்பா. என் எல்லைகள் பொருளாதாரத்தின் எல்லை, ஆசீர்வாதத்தின் எல்லை, ஊழியத்தின் எல்லை, துதியின் எல்லை, ஜெபத்தின் எல்லை, உம்மை ஆராதிக்கிற ஆராதனையின் எல்லை பெரிதாகும் போது என்ன நடக்கும்? பொறாமப்படுவாங்க மனிதர்கள். அப்ப என்ன செய்யணும்? உம்முடைய கரம் என் கூட இருக்கணும் ஆண்டவரே. தீங்கு என்னை துக்கப்படுத்திடக்கூடாதுப்பா, அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவனுக்கு எத்தனை சகோதரிகள் இருந்தாங்களோ தெரியாது. ஆனா எல்லாரை விட கர்த்தர் கனத்திற்குரிய பாத்திரமாய் கர்த்தர் அவனை வணைந்து கொண்டார். ஹல்லேலூயா. அடுத்து யாத்திராகமம் 34:24. உன் எல்லைகளை விஸ்தாரமாக்குகிற கர்த்தர். யாத்திராகமம் 34:24. நான் புறஜாதியாரை உங்கள் முன்னின்று துரத்திவிட்டு உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை கூறுகிறது, இந்த நாளிலே உங்கள் எல்லைகளை கர்த்தர் பெரிதாக்க போகிறார். பொருளாதாரத்தின் எல்லை மாத்திரம் அல்ல, ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க போறோம், ஆண்டவரே என் ஜெபத்தின் எல்லை, உம்மை துதிக்கிற துதியின் எல்லை, ஆராதனை எல்லை, மனிதர்கள் மேலும் கர்த்தர் மேலும் வைத்திருக்கிற அன்பின் எல்லை, எல்லாவற்றையும் என்னை பெருக செய்யுங்க ஆண்டவரே. என் எல்லைகளை விஸ்தாரமாக்குங்க ஆண்டவரே. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். 2 பேதுரு 1 5, 6, 7, 8. எதுல பெருகணுமா? 2 பேதுரு 1, 5, 6, 7, 8. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையுடனே கூட
தேவ பக்தியையும் தேவ பக்தியுடனே கூட சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்கு. இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் அடுத்து என்ன நடக்குமா? உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க மாட்டாது. எதிலெல்லாம் பெருகணும்? ஆவியானவர் பரிசுத்த பேதுருவை கொண்டு எழுதி வைத்திருக்கிறார். எதெல்லாம் உண்டாயிருந்து பெருகணும்? இதெல்லாம் எல்லைகள் பெரிதாக வேண்டும். விசுவாசத்தின் எல்லை, பொறுமையின் எல்லை, தைரியத்தின் எல்லை, ஞானத்தின் எல்லை, இச்சையடக்கத்தின் எல்லை, சகோதர சிநேகத்தின் எல்லை, பொறுமையின் எல்லை, அன்பின் எல்லை பெருகணும் ஆவியானவர் விரும்புகிறார். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் நீ கனியற்ற வாழ்க்கை வாழ மாட்டாய் மகனே மகளே. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். உங்கள் அழைப்பையும் இப்படி சொல்லிட்டு பவுலையால பேதுரு சொல்கிறார், உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படிக்கு நீ ஜாக்கிரதையாயிரு. இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறாரே, உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறாரே, நீ உறுதியாக்கணும், நீ ஜாக்கிரதையா இருக்கணும். உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். நீ அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமான நடக்கணும் ஆவியானவர் விரும்புகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் எதில பெருகணும்னு சொல்கிறார்? 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 8:7. அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பிலும் எல்லா காரியங்களும் பெருகி இருக்கிறீங்கப்பா. எங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறீங்க. ஊழியக்காரர்கள் மேல அன்புல, விசுவாசத்துல, எல்லாத்துல, போதிப்புல, எல்லாவித ஜாக்கிரதையிலும் பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருகணும். மற்றவங்களுக்கு, ஏழைகளுக்கு நீ தர்மம் செய்யணும்ப்பா. மக்கதோனியா நாட்டு சபையை பார்த்து பவுலையா எழுதுகிறார். ஆவியானவர்கிட்ட நம்ம கேட்க போறோம், ஆவியானவரே, இதுவரை நான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் தரித்திரனா நான் இருக்கலாம். என் தரித்திரத்தின் எல்லை கர்த்தர் மாற்ற போகிறார். உன் தரித்திரத்தின் எல்லை கர்த்தர் மாற்ற போகிறார். யாக்கோபே, உன் கூடாரங்களும், இஸ்ரவேலே, உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இதுவரை நீ கனவீனமான பாத்திரமாய் நீ இருந்திருக்கலாம். யாபேசை போல கர்த்தர் உன் எல்லையை பெரிதாக்க போகிறார். உன் எல்லைகளை கர்த்தர் விஸ்தாரமாக்க போகிறார். நீ கால் மிதிக்கும் தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும். கல்வாரி கொடி எங்கும் பறக்கும். அது என்ன கொடிங்க? நேச கொடி. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேச கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நேச கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. ஆமென். அடுத்தபடியாக ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய எல்லைகளில் ரட்சிப்பு கடந்து வர போகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. நீ ரட்சிக்கப்படணும்னா, என் குடும்பம் ரட்சிக்கப்படணும்னா கர்த்தரை நோக்கி பார்க்கணும். இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வானத்துக்கு கீழே பூமியின் மேலே மனுஷர்களுக்குள்ளே வேறு ஒரு நாமமும் கட்டளையிடப்படவில்லை. உடைய வலதுகரம் உன்னையும் என்னை ரட்சிக்கிற நாமம். உடைய வலதுகரம் பரிசுத்த புயம், முகத்தின் பிரகாசம் உன்னையும் என்னை ரட்சிக்கும். அடுத்தபடியாக
உன் எல்லைகளில் யாருக்கு இடமில்லை, யார் வரமாட்டாங்க தெரியுமா? 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 13, 14. 1 சாமுவேல் 7. இந்த பிரகாரம் பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லைகளில் வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாய் இருந்தது. பெலிஸ்தர் இஸ்ரவேலின் கையிலிருந்து பிடித்திருந்த எக்ரோன் துவக்கி காத் மட்டுமல்ல எல்லா பட்டணங்களும் அல்லேலூயா இஸ்ரவேலுக்கு திரும்ப கிடைக்கும்படி கர்த்தர் செய்தார். பெலிஸ்தர் உனக்கு விரோதிக்கிற அசீரியனோ பெலிஸ்தனோ இனிமேல் உன் எல்லைகளில் வராதபடிக்கு கர்த்தர் தாழ்த்தி போடுவார். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. உனக்காக உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் கர்த்தர் உனக்கு கொடுப்பார். சத்துரு புடுங்கி வச்சிருக்கிறானா? உன்னுடைய ஆசீர்வாதங்களை புடுங்கி வச்சிருக்கிறான்ல, அந்த பெலிஸ்தர் புடுங்கி வச்சிருந்தால, எக்ரோன் துவக்கி காத் மற்றும் மட்டுமல்ல அத்தனை பட்டணங்களும் கர்த்தர் திரும்ப இஸ்ரவேலுக்கு கிடைக்கும்படி செய்தார். இஸ்ரவேலின் எல்லையிலே வராதபடிக்கு அவர்கள் தாழ்த்தப்பட்டார்கள். அடுத்து பாமா அந்த வசனத்தை வாசி. அவைகளின் எல்லைகளையும் இஸ்ரவேலர் பெலிஸ்தர் கையில் இராதபடிக்கு பார்த்துக்கிட்டாங்க. இனிமே இவங்க கையில போயிடக்கூடாது. இப்ப கிடைச்சிருச்சு. கிடைச்ச ஆசீர்வாதங்களை காப்பாற்ற கர்த்தர் கிருபை தருவாராக. அதுக்கு முக்கியமான காரணம் 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 3, 4. அவங்க என்ன செஞ்சாங்க? அதனால அவங்க வரல. 3, 4. அப்பொழுது சாமுவேல் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் திரும்புவீர்கள், ஆனால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார். அப்படியே அவங்க செஞ்சாங்க. அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் தங்கள் நடுவிலிருந்து விலக்கிவிட்டு தங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். கர்த்தர் பார்த்துக்கிட்டாருங்க. பெலிஸ்தன் திரும்ப இடம் நம்ம எல்லையில வராதபடி கர்த்தர் பார்த்துக்கிட்டார். ஒருவேளை என் வாழ்க்கை வெறுமையான நிலைமையில வந்திருக்கிறேன். நாகும் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1:2 சொல்கிறது, சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான், அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல் இஸ்ரவேலின் மகிமையையும் திரும்பி வர பண்ணுவார். மகிமையெல்லாம் இழந்த நிலைமையில வந்திருக்கிறீங்களா? சத்ரு மகிமையில கெடுத்து போட்டு வெறுமையாக்கி வச்சிருக்கிறானா? கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல இஸ்ரவேலின் மகிமையையும் திரும்பி வர பண்ணுவார். பெலிஸ்தன் உன் எல்லையில் வரமாட்டான். துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். அவன் வந்த வழியே திரும்பி போவான். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி முன்னிடத்தில் வருவதில்லை. ஆண்டவரே, விருத்த சேதனம் இல்லாதவங்க அசுத்தன் என் கூடாரத்துக்குள்ள வரக்கூடாதுப்பா. என் தனிப்பட்ட வாழ்க்கையில, என் குடும்ப வாழ்க்கையில, சபையில வரக்கூடாது ஆண்டவரே. நீர் சிநேகிக்கிற பரிசுத்தம் எல்லா இடங்களிலும், என் ஜீவன் எல்லா எங்கிலும் பரிசுத்தம் என்று எழுதும் சொல்லி சாரா நவரஜமா பாடுவாங்க. ஏசாயா 60:18 என்ன கூறுகிறது? எது உன் எல்லைகளை இனிமே கேட்காது தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை ஹல்லேலூயா ஆண்டவர் சொல்கிறார்,
இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளில் கேட்கப்பட மாட்டாது. நீ அழிவையும் நாசத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தியா? இனிமேல் கொடுமையை நீ கேட்க மாட்ட, அழிவை கேட்க மாட்ட, நாசத்தை கேட்க மாட்ட. எப்படி உன் வீடு மாறப்போகுது? உன் மதில்கள் ரட்சிப்பென்றும் உன் வாசல்கள் துதி என்றும் நீ சொல்லுவாய். என் சூரியன் அஸ்தமித்திருச்சுன்னு சொல்றீங்களா? ஆண்டவர் சொல்கிறார், உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் இனி மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று ஆவியானவர் சொல்கிறார். அழிவும் நாசமும் கொடுமையும் உன் எல்லைகளில் இனி கேட்கப்பட மாட்டாது. சின்னமளாகிய நீ ஆயிரமும் சிறியவளாகிய நீ பலத்த ஜாதியுமாவாய். கர்த்தராகிய தேவன் ஏற்ற காலத்திலேயே தீவிரமாய் நடப்பிப்பார். சங்கீதம் 22, 27, 28 என்ன கூறுகிறது? பூமியின் எல்லைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும். ஜாதிகளுடைய சந்ததிகள் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் தொழுது கொள்ளும். ராஜ்யம் கர்த்தருடையதாய் மாறப்போகிறது. முதலாவது நம்ம பார்த்தோம், நம் எல்லைக்குள்ளே வாசமாயிருக்கிற கர்த்தர். பென்யமீன் கர்த்தருக்கு பிரியமானவன். அவன் அவரோட சுகமாய் தங்கி இருப்பான். அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பார். இரண்டாவது நம்ம பார்த்தோம், எல்லைகளில் பிரியமா இருந்தா நம் எல்லைகளை சமாதானம் உள்ளவர்களாய் மாற்றுகிற கர்த்தர். உச்சிதமான கோதுமையினால் திருப்தியாக்குகிற கர்த்தர். மூன்றாவது, எல்லைகளில் பெருக்கம். நம் எல்லைகளை பெரிதாக்குகிற கர்த்தர், நம் எல்லைகளை விஸ்தாரமாக்குகிற கர்த்தர். நான்காவது, நம் எல்லைகளில் பெலிஸ்தனுடைய ஆதிக்கமோ கர்த்தர் வர விட மாட்டார். பெலிஸ்தன் என்னென்னலாம் புடுங்கி வச்சிருந்தானோ அத்தனையும் கர்த்தர் திரும்ப உன் கையில புடுங்கி கொடுப்பார். எதுவோ எல்லையில கேட்காது. இனிமேல் அழிவும் நாசமும் உன் எல்லைகளில் கேட்காது. உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராங்க. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோமா? உங்க நாமம் உயரனும், இன்று மேன்மை அடையனும். பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரனும், இன்று மேன்மை அடையனும். பாடுவோம் அல்லேலூயா. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உங்க நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. ஆமென். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, அடியாளை மறைத்து ஆவியானவர் உடைய வார்த்தைகளினால் வெளிப்பட்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. இதனால் உண்டான சகல கணத்தையும் துதியையும் மகிமையையும் இயேசு மகாராஜா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். உங்கள் பிள்ளைகளின் எல்லைகளை அன்றைய கர்த்தர் விஸ்தாரமாக்குவீராக, எல்லைக்குள்ளே வாசமாய் இருப்பீராக. பென்யமீனை போல கர்த்தருக்கு பிரியமானவர்களாய், உம்மோட சுகமாய் தங்கியிருக்கிறவர்களாய் ஒவ்வொரு குடும்பத்தையும், சபையையும், ஒவ்வொரு தனிப்பட்ட பிள்ளைகளையும் கர்த்தர் மாற்ற முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருக்கட்டும். ஆண்டவரே, ஊழியக்கார குடும்பம், அண்ணன் குடும்பம், இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் குடும்பம், அடியாள் குடும்பம், உலகம் முழுவதிலும் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்கள் மேல உடைய பிரியம் இருக்கட்டும். ஆண்டவரே, உடைய செட்டைகளின் நிலையிலே காப்பாற்றுங்க. ஆண்டவரே, அழிவும் நாசமும்
உடைய பிள்ளைகளின் எல்லைகளிலே கேட்கப்படக்கூடாது ஆண்டவரே. இவர்கள் வாசல்கள் துதி என்றும் மதில்கள் ரட்சிப்பு என்றும் சொல்லப்படுவதாக. இவர்கள் எல்லைகளை கர்த்தர் சமாதானம் உள்ளவர்களாய் மாற்றி உச்சிதமான கோதுமையினால் கர்த்தர் திருப்தியாக்குகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்த போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய சமூகத்தில் வெறுமையாக்குகிறோம், தாழ்த்துகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும் ஐயா. உமக்கே சகல கனமும் துதியும் மகிமையும் செலுத்துகிறோம். இன் ஜீசஸ் மைட்டி நேம், ஆமேன், ஆமேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நடத்தி நீர் என்னை அமர்ந்த தண்ணீரண்டையில், தூக்கி நீர் என்னை உந்தன் பிள்ளையாக்கி நீர். நடத்தி நீர் என்னை அமர்ந்த தண்ணீரண்டையில், தூக்கி நீர் என்னை உந்தன் பிள்ளையாக்கி நீர். திருப்பி தர ஒன்றுமில்லையே, திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். மாறாவின் கசப்பை என்னில் நீங்க செய்தீரே, மதுரமான வாழ்வை எனக்கு திரும்ப தந்தீரே. மாறாவின் கசப்பை என்னில் நீங்க செய்தீரே, மதுரமான வாழ்வை எனக்கு திரும்ப தந்தீரே. மகிழ்ச்சியினால் எந்தன் உள்ளம் நிரப்பி வந்தீரே, மகிழ்ச்சியினால் எந்தன் உள்ளம் நிரம்ப செய்தீரே. மகிமைப்படுத்துவேன் மகிமைப்படுத்துவேன், ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை உயர்த்துவேன். மகிமைப்படுத்துவேன் மகிமைப்படுத்துவேன், ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை உயர்த்துவேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். சோதனைகள் சூழ்ந்த வேளை கதறி கூப்பிட்டேன், சோராமல் உம் கரத்தால் அணைத்து கொண்டீரே. சோதனைகள் சூழ்ந்த வேளை கதறி கூப்பிட்டேன், சோராமல் உம் கரத்தால் அணைத்து கொண்டீரே. சொல்லி முடியா நன்மைகளை எனக்கு செய்தீரே, சொல்லி முடியா நன்மைகளை எனக்கு செய்தீரே. நன்றி சொல்லுவேன் நன்றி சொல்லுவேன், ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை உயர்த்துவேன். நன்றி சொல்லுவேன் நன்றி சொல்லுவேன், ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை உயர்த்துவேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நடத்தி நீர் என்னை அமர்ந்த தண்ணீரண்டையில், தூக்கி நீர் என்னை உந்தன் பிள்ளையாக்கி நீர். திருப்பி தர ஒன்றுமில்லையே, திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். ஆமென்.